அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஏழாவது நாட்களாக தொடர்ந்து கடுமையான தாக்குதல் இரு தரப்பிலும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தொடர்ந்து அந்த குட்டி குட்டி தீவுகளையும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அதிமுக்கிய தாக்குதலை இன்றைக்கி எடுத்திருக்காங்க. மேற்கொண்டு 7 முக்கிய பாலங்களை தகர்த்திருக்காங்க. நேற்று ஒரு 6 பாலங்களுக்கு மேலே தகர்த்தாங்க. இன்னைக்கு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய மற்றும் 7 பாலத்தை தகர்த்திருக்காங்க. இவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, குர்திஷ் நிலைகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல், செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன்லாம் இருக்குது. அது அந்த ஏரியாவே காலி பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஆயுத குடோன்கள் எங்கே இருந்திருக்கோ அங்கேயே அடிச்சிருக்காங்க. ஜோர்டன் நிலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கத்தார் ஓடி இன்டர்நேஷ்னல் லா முழுமையாக வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தாக்குதலை விரைவுபடுத்திருக்கிறது. சீசன் 1, சீசன் 2, இது சீசன் 3 பார்க்குறோம். சீசன் 3ல் நம்ம இப்போ 18வது அப்டேட்டை 19வது அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சீசன் 1, சீசன் 2 இந்த 2 தாக்குதலை விட இப்போ நடந்த சீசன் 3 தாக்குதலுக்கு வெல் பிளான்டாக தெரியுதுங்க. இதற்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து பொத்தாம்பொதுவாக அடித்தாங்க. ஈரானுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு மெயினாக எல்லா ஏரியாவையும் ஈரான் முழுவதும் கலந்து ஒரு மிக்சடு ரியாக்ஷனாக எங்கெங்கே அடிக்க முடியுமோ, என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவும் ஏற்படுத்தினாங்க. அந்த அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க. சீசன் 1ம் சரி, சீசன் 2வும் சரி. சீசன் 3 இந்த தடவை இந்த 7 நாள் தாக்குதலில் ரொம்ப ப்ரீ பிளான்டாக அமெரிக்கா அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தனது இலக்குகளை அடையிறாங்களா, ஈரான் அதை கரெக்டாக கணக்கச்சிதமாக தடுக்கிறாங்களா, 2 ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும் இன்றைய பதிவு. ஏன்னா ஒரு ரஃபாக உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுறேன் நான். இந்த வரைபடம் எதற்காக ஒரு கருப்பு கோடு 3 கோடாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய தாக்குதலை மிக அதிகப்படுத்துகிறாங்க. அந்த கீழே லைட்டாக ரெட் கலர் மாதிரி இருக்கும், அந்த பக்கம் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது. இந்த பகுதியை ரொம்ப ஹெவி அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்து இந்த 7 நாள் இன்னொரு 10 நாள் வரைக்கும் முடிச்சாங்கன்னா அடுத்து செகண்டரி தாக்குதல் என்ன பண்ணுவாங்கன்னா, 2வது கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து 3வது தாக்குதல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 4வது வேவ் தான் அதுக்கு மேலே கொண்டு போவாங்க. நான் நினைக்கிறேன், இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஏன்னா இன்றைய நடத்திய தாக்குதல் எல்லாமே அப்படி தான் தெரியுது. ஏன்னா இவங்க பெரும்பாலும் ஈரானுக்கு உள்ளே எங்கேயுமே இவங்க கை வைக்கல. இந்த ஹார்மோஸ் ஒட்டி தான் இவங்க பெரும்பாலும் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த செகண்ட் கோடை கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா நான் உங்களுக்கு நேற்றைய தாக்குதலோட முழுமையான தகவல் கிடைத்து விட்டது. இந்த பாலம் மாதிரி போட்டிருக்கு பாருங்க, பந்தர் அபாஸ், இந்த பந்தர் அபாஸ், பந்தர் கமீர், இந்த 2 பகுதியும் முழுமையாக தடுக்கணும். இந்த குஷம் ஐலாண்டு இங்கே இன்னொரு 2 தீவு இருக்கா, ஹார்மூஸ் தீவு, லார்க் தீவுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை இவங்க நோட் பண்ணாமல் இருக்காங்க. குஷம்க்கு கீழே இதை எல்லாமே இவங்க கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் IRGCயோட மெயின் நேவல் பேஸ். இங்கே தான், இங்கே வச்சு தான் அவங்க எல்லா கப்பல்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இது அதனுடைய வழித்தடங்களை 6 பாலங்களை நேற்று முழுமையாக தாக்கல் நடத்தி இருக்காங்க. அதனால பந்தர் கமீர், இந்த லார்க் தீவு, இந்த பந்தர் அபாஸ் பக்கத்தில் பாருங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருந்திருக்கு. அந்த ரயில்வே நெட்வொர்க் முழுமையாக அழிச்சிருக்காங்க. அது பக்கத்தில் இன்னொரு முக்கிய பாதை ஒன்று அழித்திருக்காங்க. ஸோ இந்த 6 பாலங்கள் மட்டும் இல்லாமல் 4 அது முக்கிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இன்னொரு நேற்று முழுவதும் நடத்தப்பட்ட அமெரிக்காவுடைய தாக்குதல் முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா, ஈராக்கினுடைய எல்லை ஒட்டி அஸ்வாஸ் பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. மேலே குவைத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அங்கே ஆரம்பிச்ச அந்த தாக்குதல் அப்படியே கீழே பாருங்க, இந்த ப்ளூ கலர் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தர் அபாஸ் தான் மிக அதிகமான அளவுக்கு குறி வைக்கிறாங்களா. அப்புறம் செபகர் போர்ட்டா, அப்புறம் பாகிஸ்தான் உள்ள இந்த பக்கம் ஃபார்ஸ் ப்ராவினன்ஸ் இல்லை, சர்வான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ராவினன்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்களா. ஸோ இந்த 2 வரைபடத்தையும் அடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்த்தாலுமே செபகர் போர்ட்டு, அந்த சிஸ்டான் அண்ட் பலுஜிஸ்தான் ப்ராவினன்ஸ், தப்பாக சொல்லிட்டோம்னு இரான்ஷார் அப்படின்ற ஒரு விமான நிலையத்தின் பக்கத்தில் தாக்கல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானை ஒட்டி. ஸோ இதுதான் இந்த 3 சம்பவங்களையும் பார்க்கும்போது அமெரிக்கானுடைய துல்லிய திட்டங்களை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுதா, அவங்க இதை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறாங்க அப்படின்றது தெரியுதா. அப்போ இந்த திட்டங்களை முறியடிப்பதற்காக ஈரானும் சலித்தவர்கள் அல்ல.
இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கான வேலையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேற்று அப்படின்னா, குவைத்தையும் யுஏஇல பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசி என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, யுஏஇக்கு மேலே ஒரு குட்டி தீவு இருக்குது, அதை வந்து கனாம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சர்வேலன்ஸ் ரேடார் ஒன்று இருக்குது அமெரிக்காவது. அந்த ரேடார் தான் இங்கே இருக்கக்கூடிய தகவலாம் அப்சர்வ் பண்ணி தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த ரேடாரை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரியாவில் ஒரு இடத்துல இருக்க பாருங்கள், அங்கே அமெரிக்கானுடைய ட்ரூப்பை வந்து உள்ள அந்த இடத்துல பெரிய திட்டங்கள் தீட்டியிருந்தாங்க, அழிச்சிட்டான்னு நேற்றே சொன்னாங்க. அப்புறம் குவைத்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இவங்க 4 இடத்துல வந்து மிக முக்கிய அளவுக்கு கிளைம் பண்ணுறாங்க. இது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கே நேவல் ரேடார் சிஸ்டம் சலாமா கிளீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் அந்த இடத்துல ஏர் கண்ட்ரோல் ரேடார் ஸ்டேஷன் இருந்திருக்கு அந்த யுஏஇக்கு மேலே எண்டில். அதை வைத்து தான் தடுத்துறாங்கன்னா அதை முடித்தாங்களா. அடுத்தது என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, கத்தாரில் லார்ஜஸ்ட் ரேடார் சிஸ்டமும் ரீஃபியூலிங் டேங்கர் ஏர்கிராஃப்ட்டும் நாங்கள் அடிச்சிட்டோன்றாங்க. கத்தார் பக்கத்தில் இன்னொரு பக்ரைனுடைய நேவல் 5th ஃப்ளீட் இருக்குது, அந்த இடத்துல மொத்தம் 6 இலக்குகளை நாங்கள் குறி வச்சு அடிச்சோன்றாங்க. குறிப்பாக பேஃப்கோ ரிஃபைனரி ஃபெசிலிட்டிஸ் இன் மனாமா அந்த பகுதியில் அடிச்சிட்டோன்றாங்க. நேற்று வரைக்கும் தகவல் வரல, ஆனால் நீ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில புகைகள் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் நேவல் பேஸ் ஹல் அதாவது ஏரியாவும் ஹல்தலால் கேம்பில் எங்கே நான் சொல்கிறேன்னா பக்ரைன்னு சொல்லிட்டு இருக்கேன். குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 இடத்துல நேற்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்கிறாங்க. பவர் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் டீசாலினேஷன் ஃபெசிலிட்டிஸ், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சிட்டாங்க, பவர் ஸ்டேஷனை அடிச்சிட்டாங்க. HAMA அரசனோட பிளாட்ஃபார்ம் அடிச்சிருக்கோன்றாங்க. மிசைல் டிஃபென்ஸ் டிடெக்ஷன் ரேடாரை நாங்கள் அடிச்சிருக்கிறோம். அமெரிக்காவுடைய ஆயுத குடோன்களை அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோர்டன் பக்கத்துலேயும் இது அமெரிக்காவுடைய தாக்கலை முறியடித்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்களும் அமெரிக்காவுடைய முக்கிய பகுதிகளை குறிவைத்து அடுத்தடுத்து தாக்குதல் நிறுத்துறாங்க. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். இன்று நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி, இதற்கு முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலும் விமானங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இவங்க நிலைகள் இருந்தால் கிளம்பி வருதா அப்படின்னா கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க நேட்டோனுடைய நிலைகளிலிருந்து கிளம்பி வருது. அது யூகேல இருந்தால் பிரதானமாக கிளம்பி வருது. அந்த ரீஃபில்லிங் டேங்கர் எல்லாமே வந்து இஸ்ரேலிருந்து பென்குரியன் விமான நிலையத்திலிருந்து கிளம்பி வருது. இந்த 2 தான் பிரதானமாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்பெயின் மறுத்துட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. பட் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இதுக்கு முன்பு மறுத்தாங்க. ஆனால் இப்போ சற்று அமைதியாகிறாங்க. இப்போ அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கு விமானங்கள் எல்லாமே. பிரான்ஸ் கூட இதுக்கு முன்னாடி மறுத்தாங்க, இப்போ சற்று அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம கிளாரிட்டியாகவும் தெரியுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விமானங்களை எடுத்துட்டு வந்து அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்களான்னா இது வரைக்கும் அந்த மாதிரியான அப்சர்வ் இல்லை. ஆனால் ஈரான் வந்து குறிவைத்து இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை அப்புறப்படுத்தணுன்ற நோக்கில் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. இப்போ ஈரான் இன்னொரு திட்டத்தை முறியடிக்கணுன்ற கோணத்தில் என்ன பண்ணுறாங்க, குர்திஸ்னுடைய நிலைகள், அதாவது ஈராக் குர்திஸ்தான் அவங்களுடைய ஆயுத குடோன்கள், அது வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாவே தெரியுது, செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய ஒரு ஆயுத குடோன்களை அழிச்சிட்டாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிகள் எங்கள் நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கான பழைய திட்டங்களை ஈடுபட்டிருந்தாங்க, அமெரிக்கா கொண்டு வந்து ஆயுதங்களை கொடுத்துருந்தாங்க, அந்த ஆயுதங்களை கண்டுபிடித்து அழித்து விட்டோம்ன்றாங்க. அப்போ குர்திஸ்ல யாரோ ஸ்பை இருந்திருக்காங்க, ஸ்பை வந்து ஈரானுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க போல, தொல்லியமாக அடிச்சிட்டாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த குர்திஸ் நிலைகள் எல்லாமே இப்போ வெயில் ஃபுல்லாக ஹீட், அங்கே பயங்கரமான வெயில். அங்கே நம்ம வெயிலெலாம் அங்கே ஐரோப்பாலாம் ஐயோயோன்னு குய்யோன்னு இருந்தாங்கல்ல, 45 டிகிரி செல்சியஸுக்கு அங்கே 50-55 காட்டும். எங்கே ஈராக்லேயும் இங்கே ஈரான்லலாம் அதோட அதிகமாக காட்டும். எல்லாமே காட்டுத்தீ என்ன ஆச்சுன்னா பற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக குர்திஸ் நிலைகளே வந்து மறுபடியும் அவங்க இதை வந்து எய்ம் பண்ண முடியுமான்னு இயற்கையும் சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக நடந்து விட்டதான்ற இன்னொரு கோணத்துலேயே அந்த அளவுக்கான ஒரு காட்டுத்தீ ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த திட்டத்தை, அதாவது ஈரானுக்குள் தரைப்படையையோ இல்லை இந்த குழுக்களையோ குர்திஸ் குழுக்களையோ உள்ள அனுப்பலான்ற இந்த திட்டத்தை முழுமையாக முறியடித்திருக்கிறதா? ஏன் ஈராக் மீது இதுக்கு முன்னாடி தாக்கல் நடத்தாம கரெக்டா 2 நாட்களாக தாக்கல் நடத்துறாங்க அப்படின்னா, ஈராக்கினுடைய பிரசிடென்ட் அங்க போய் மீட் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலை விரைவுபடுத்தி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். சேவரனுடைய கம்பெனி ஈராக்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ஆயில் ஃபீல்டை எடுத்துட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாரு. அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டு இன்னும் 2 வருடத்துக்குள்ளார இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மொத்தமாக அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஈராக் சிரியா வழியாக அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க.
ஜோர்டன் பக்கத்துலேயோ அதுக்கு மேலேயோ கொண்டு போயிட்டு அமெரிக்கா அப்படியே கொண்டு போகிறாங்க, இல்லை ஐரோப்பாவுக்கு விற்றுருவாங்க. இந்த கான்செப்டுக்கு கொண்டு வராங்க. இனி வந்து இங்கே வேலையே இல்லைன்றாங்க. அப்போ அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு இந்த தீவுகளையோ இதையெல்லாம் கைப்பற்றினா கூட அதிகபட்சம் அவங்களுடைய டார்கெட் வந்து 2 வருஷம் வரைக்கும் தான் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த ஈராக்கினுடைய எண்ணெய் நிலையங்களையும் மீதி இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய பைப்லைன் எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடலான்ற திட்டத்தில் தான் இருக்காங்க. இப்போதைக்கு பலவீனப்படுத்தி ஒரு 2 வருஷம் நம்மளால ஹோல்டு பண்ண முடியுமா, மறுபடியும் அவங்க ரீகெயின் ஆகி வர்றதுக்குள்ள நம்ம ஒட்டுமொத்தத்தை அந்த பக்கம் கொண்டு போயிடலான்ற கான்செப்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன் இது வந்து முழுமையாக ஹோல்டு பண்ண முடியாது அமெரிக்காவால்? இப்போ ஆப்கானிஸ்தான் நம்ம பார்த்தோம்ல, ஆப்கானிஸ்தான் எத்தனை வருஷம் பார்த்தோம்? 10 வருஷம் 15 வருஷமா இருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் தாலிபான்கள் கையில் தான் போயிடுச்சு. அப்போ அதே மாதிரி இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது. அதுக்கு அச்சாரம் வந்து ஈராக் ஏற்கனவே போட்டாங்க, யுஏஇ வந்து தயாராகிட்டாங்க. ஒருவேளை அந்த கோபத்தின் அடிப்படையில் கூட இனி நீங்க பைப்லைன் அமைக்க கூடாதுன்ற கோபத்தின் அடிப்படையில் கூட ஈரான் தாக்கல் நடத்துறாங்களா அப்படின்றது பார்க்க முடிகிறது. இன்னொரு வீடியோ பதிவும் பார்த்தேன் நான். அங்கே மவாஃப் சல்டி ஏர்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஜோர்டனில் வான்தடுப்பு சாதனங்கள் பெருசாக இருந்தது. பட் இந்த 3 மிசைல்ஸ் டைரக்டாக அடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவி இருக்காங்க. 4 5 சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தா கூட 2 பாதிப்பு இருக்கு. ஆனால் ஜோர்டனுடைய மிலிட்ரி என்ன சொல்றாங்கன்னா 10 ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸை நாங்கள் டவுன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, இன்டர்செப்டர் பண்ணிட்டோன்றாங்க. அப்போ அந்த இடத்துலையும் பாதிப்பு. மீதி நம்ம குவைத் பக்ரைன் எல்லாம் பார்க்க போறதுக்கு முன்பு ஈரான் மீது அமெரிக்கா என்ன தாக்கல் நிகழ்த்தினாங்கன்றதை பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு 7வது நைட்டாக 300+ டார்கெட். இன்னைக்கு எவ்வளோ? 300+ டார்கெட்டு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த தாக்குதலை எடுத்திருக்காங்க. இந்த 3 மணி நேர தாக்குதலில் மிக முக்கியமான 7 பாலங்களை நாங்கள் தகர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 7 பாலங்களை விட 3 தீவுகளை வந்து தனிமைப்படுத்தி விட்டோம் அப்படின்ற கோணத்திலையும் சொல்றாங்க. இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, புகைப்படமா வரைபடத்தில் ஹார்முஸ் ஐலாண்டுன்னு இருக்கா, லார்க் ஐலாண்டு இருக்கா, குஷம் ஐலாண்டு. இந்த லார்க் ஐலாண்டும் ஹார்முஸ் ஐலாண்டும் வந்து மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. ஹார்முஸ் ஐலாண்டில் இருந்து தான் அவங்களுக்கு டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளே போயிருக்கு. அந்த இடத்துல ஒரு சில பவர் ஸ்டேஷன் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை முழுமையாக தாக்கல் நடத்திட்டுதாகவும் இன்னைக்கு ஈரான் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. லார்க் தீவு தான் வந்து ஒட்டுமொத்த ஐஆர்ஜிசியோட மெயின் பேஸ். ஏன்னா கருப்பு கலரில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் ஷிப்பிங் ரூட்டில் போகக்கூடாது, நீங்கள் லார்க் தீவு வழியாக தான் வரணும், எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அந்த லார்க் தீவுக்கும் குஷம் தீவுக்கும் நடுவில் தான் ஒரு டோல்கேட் போட்டிருக்கிறோம். அந்த டோல்கேட்டை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. அதனால இந்த லார்க் தீவையும் குஷம் தீவையும் அவ்வளோ அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலை 5 மணி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஏற்கனவே பந்தர் அபாஸை வந்து தடுப்பதற்கான வேலைகள், அதாவது அதனுடைய பாதைகளை தடுப்பதற்காக பாலங்களை தகர்த்தாங்க. ஆல்டர்னேட் ரூட்டை வந்து உடனே ரெடி பண்றாங்க. கீழே மண் ரோடு நம்ம ஊர்லயும் நடக்கும் தான். அது எல்லா பாலங்களையும் தகர்த்தோம்னா உடனே கீழே மண் ரோட்ல அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிலே ஆகும். இருந்தாலுமே பந்தர் அபாஸ்ல இந்த பகுதி எல்லாமே பெரும்பாலும் டிராஃபிக் ஜாம் தான். பெரும்பாலும் வாகனங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இது பந்தர் அபாஸ்னா இது பக்கத்தில் இருக்கிற பாலங்களை தாக்கல் நடத்தினாங்க நேற்று. இன்னைக்கு என்ன பண்றாங்க, நம்ம சொன்ன கான்செப்ட் தான், ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட் தான். கொஞ்சம் தள்ளி ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி அந்த மெயின் பார்த்து அடிக்கிறாங்க. அங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வரைபடங்கள்லாம் காட்டுறேன், ஒரு சில வீடியோ பதிவுமே காட்டுறேன். அது வந்து ரூடன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தர் அபாஸுக்கு தேவையான ரூடன் பிரிட்ஜ் அங்க 100 கிலோமீட்டர் தள்ளியும் இந்த பக்கம் வரக்கூடிய மெயின் ரோடு உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடங்கள்ல தெளிவா புரியும். இந்த மெயின் 2 ரோடு அடிச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த பாலங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்கிறது. பந்தரி மேன்சர்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாலங்களை தகர்த்திருக்கிறாங்க. மொத்தம் அந்த ரூடன் ரோட்லயே வந்து 4 பாலங்கள் இருக்கு. அப்புறம் லார் அப்படின்ற ஒரு இடத்துலயும் வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 30-40 கிலோமீட்டர் முன்ன அடிச்சீங்கன்னா நீங்க ஆல்டர்னேட் ரூட் ரெடி பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே அடிச்சோம்னா எவ்வளவு ஆல்டர்னேட் ரூட்டை ரெடி பண்ண முடியும்? அது ரிஸ்க் இல்லையா? அப்ப அவசர காலங்களுக்கு அவங்களுடைய இராணுவம் உள்ள வந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில தாக்கல் நடத்துறாங்களா? இன்னொரு கோணத்திலையும் இன்று பெரும்பாலான தாக்குதல் இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு பாருங்க. அஸ்வாஸ்ல தொடங்கி பந்தர் அபாஸ் வரைக்குமே நடத்தியிருந்தாங்க. சபகர் போர்ட்டும் இருக்கு. இது வந்து காலை 3 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க.
இந்த ஈரான்னு சொல்லிட்டு கொட்டை எழுதல் இருக்கு பாருங்க, அதில் வந்து யாஸ்டு YAZD அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஈரான் சொல்லிட்டு அந்த எழுத்துல யாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இன்னொரு வரைபடத்தில் கூட காட்டுறேன் நான். இங்கே மேபி என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஈரான் அதுதான். அந்த இடத்துல அவங்க இன்னர் கிரவுண்டில் மேபி ஆயுதங்கள் மிசைல்ஸ் அங்கிருந்து தான் எடுக்கிறாங்கன்ற கோணத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு அட்டாக்னா ஒரு போர் விமானம் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 7-8 அட்டாக் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல, ஒரே இடத்துல. பெரிய ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது. பகல் நேரத்தில் தான் தெரியும், 10-11 மணிக்கு மேலே தான் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த தாக்குதல் நடத்தும் போது முழுமையாக ஜிபிஎஸ் ஃபுல்லாக ஜாம் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. அங்கே ஈராக்குடைய எல்லை பகுதியில் பண்ணிட்டாங்க. யார் இது வந்து அமெரிக்கா பண்ணாங்களா இல்லை வந்து ஈரான் பண்ணாங்களான்னு தெரியல, கம்ப்ளீட்டாக பேனாக இருந்தது. ஈரான் பதிலுக்கு இப்போ நான் வரும்போது கூட குவைத்தையும் பக்ரைனையும் விடாமல் அடிச்சுட்டு இருந்தாங்க. குவைத்தில் அடிக்கும்போது ஒரு பயணிகள் விமானம் வந்து மாட்டிடுச்சு, அதனால் அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது, இறங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஏன்னா குவைத்தில் மட்டும் பாருங்கள், ஜூலை 13 ஜூலை 14, ஜூலை 13 39 அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதில் க்ரூஸ் மிசைல்ஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தனியாகவும் ட்ரோன் தனியாகவும் இருக்குது. க்ரூஸ் மிசைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க, ட்ரோனு தான் வந்து அதிகமான முறையில் அனுப்பிட்டு இருக்காங்க. கத்தார் அதனால தான் சொல்கிறாங்க பக்ரைன் குவைத் இது வந்து முழுக்க இன்டர்நேஷ்னல் லாவை மீறி இருக்கிறது, உடனடியாக இதை வந்து தவிர்க்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை, அதாவது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. பட் ஈரான் என்ன வார்னிங் கொடுக்குறாங்கன்னா 0 ஹவர்னா என்ன, உங்களுடைய நேவல் பேஸ் எங்கே இருக்குன்றத வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கிறாங்க IRGC. வெளியிட்டுட்டு நீ எங்களை விட்டு விலகலாம் இல்லையா, எங்கள் டார்கெட்டில் தான் இருக்கிறீங்க, இதை அடிக்கிறது எங்களை ரொம்ப நேரம் ஆகாது, முடிச்சிடுவோம் கதையை அப்படின்றாங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல ஈரான் இப்படி மிரட்டுறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நீங்கள் அடிக்காமல் இருப்பீங்களான்னு இன்னொரு கேள்வி இல்லை. உங்களை இவ்வளோ அடித்தோம், உங்களுடைய போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டோம், அந்த போர்க்கப்பலில் வந்து உங்களுடைய நேவலில் ஒர்க் பண்ண 80 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க, மீதி தப்பிச்சவங்களாம் ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க, அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொன்னீங்க. இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டோம், இன்னும் நீங்கள் வார்னிங் தான் கொடுக்குறீங்க. தாக்குதல் வந்து நான் அடிச்சுடுவோம், எச்சரிக்கையா இருங்க, 0 ஹவர்ல தான் இருக்குன்ற இந்த ஒரு ஆங்கிள் நான் பார்க்குறேன் நான். சரி, இது இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு ட்ரோன் மூலியமாக நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது தாய் ஃபிளாகனுடைய கப்பல் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களோட பேச்சு கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்றாங்க. ஹவுதிகள் வந்து எங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க, நாங்கள் ஊன்னு சொன்னால் போதும் முடிச்சிடுவாங்க, நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், இனி அவங்க அவ்வளோதான் மாதிரி சொன்னாங்க. பட் சவுதி அரேபியா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன் நான். சனாவிலிருந்து ஜோர்டனுக்கு பயணிகள் விமானத்தை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நான் இதை வரவேற்கிறோம். சனாவிலிருந்து ஜோர்டனுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் ஈரானில் இருந்தால் சனாவுக்கு வரக்கூடாது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்படியே நீங்கள் ஜோர்டானுக்கு போகிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவேற்கிறோம், ஒன்றும் இல்லை, வெரி குட் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு திடீர்னு 2 இடத்துல யான்பூ அப்புறம் வந்து ஹல்கராஷ் என்ற பகுதியில் ஒரு மாதிரி ரெட் சைரன் ஒலித்தது, தாக்கல் நடத்த போகிறாங்களான்ற மாதிரியான ரெட் சைரன் ஒலிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஏதோ தாக்கல் நடத்தலை. இன்ன வரைக்கும் சவுதி மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பரவாயில்ல, இந்த விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி நின்று அணுகுறாங்களா ஈரான் அப்படின்ற கோணத்துலையும் பார்க்கலாம். நம்ம IRGCக்கும் இந்த பக்கம் மொசாத்துக்கும் ஒரே வார்த்தை மோதல் வந்துருச்சு. கரெக்டாக 6 PM நேற்று மொசாத் என்ன கிளைம் பண்ணுறாங்க, மொசாத் அலி காமேனி அவர்கள் எங்கே இருக்கிறான்னு தெரியும், முஸ்தபா அலி காமேனி அவர்கள் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. உடனே 7 மணிக்கு அவங்களுடைய ஆர்மி சீஃப், IRGCோட ஆர்மி சீஃப் என்ன பண்ணுறாரு, அவர்லாம் ஹை செக்யூர்டு அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷன், யாராலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, மொசாத்லாம் வந்து ஒன்றும் கிளிக்க கூட முடியாதுன்னு அவர் ஒரு பதிவு போட, இவர் மறுபடியும் இதெல்லாம் ரொம்ப பழைய கால டெக்னிக்கு, 500 நாட்களாக எங்கள் டீம் அங்கே தான் இருக்குது, நாங்கள் பெரிய இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஊன்னு சொன்னாங்கன்னா உங்கள் தலைவரை காலி பண்ணிவிடுவோம் பார்க்குறீங்களான்னு இவங்க பதிலுக்கு ட்வீட்டு போடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வார்த்தை மோதல்கள் இப்போதைக்கு இஸ்ரேல் உள்ள நுழையாமல் இருக்குது, ஆனால் அந்த வார்த்தை மோதல்கள் எக்ஸ் தளத்துலையோ எக்ஸ் பதிவுலையோ வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடிகிறது. மொசாத் வெஸ் IRGC அப்படின்ற ஆங்கிளில் வந்து பார்க்க முடிகிறது. IRGCனுடைய அந்த மோசன் ரசாகி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பொறுமையாக இருப்போம், அதுக்கு மேலே இருந்தோன்னா இறங்கி அடிப்போம், தேடி அடிப்போம், எங்கள் படைகள் தேவைப்பட்ட அரபு நாடுகளுக்குள்ளே அழுப்போம், இது எல்லாமே நாங்கள் பொறுமையாக பார்த்துட்ருக்கோம், இல்லைன்னா அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்னு பயங்கர கோபமாக வந்து பேசியிருக்கிறாரு அவர். நேற்று அந்த செங்கடல் பகுதியாக வந்து பகுதியில் ஏமன் பக்கத்தில் ஒரு கடற்கொள்ளையர்கள் வந்து
தென்கொரியானுடைய கெமிக்கல் கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பலை கடத்திட்டாங்க. இன்ன வரைக்குமே ஹைஜாக் பண்ணி தான் வைத்திருக்காங்க. இன்னும் அதை மீட்க முடியல. ஏன்னா டம்முன்னு சுற்ற முடியாது. அது கெமிக்கல் லோடுன்றதுனால சுத்தமாக வெடிஞ்சிடும்ன்றதுனால ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஆண்களுடைய துயரங்களை பகிர வேண்டும் என்பது என் மனதார விருப்பமும் கூட. ஏன்னா நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறோம். குடும்ப தகராறு காரணமாக 6 மாதங்களில் 556 கணவர்கள் உயிரிழப்பு. இதை படிக்கும் போதே உங்க கண்ணுல தண்ணி வரணும். காரணம்னா ஆண்கள் படுகிற துயரங்களை நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் ஜனவரி 1 முதல் ஜூலை 14 வரையிலான காலகட்டத்தில் 554 கணவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் மற்றும் தற்கொலை சம்பவங்கள் உயிரிழந்துள்ளதாக எகாம் நயாய் ஃபவுண்டேஷன் வந்து ஆய்வில் தெரிவித்திருக்காங்க. இதுல 322 பேர் வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அதுல 194 பேர் வந்து திருமணத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்ததாக போட்டிருக்காங்க. யாரு? மனைவிமார்களே பிளான் பண்ணி ஆளை வச்சு போட்டு தள்ளியிருக்காங்க. 194 பேர். எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தனா 322 பேர். மொத்தமாக 232 கணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. மனைவியுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக 104 பேர் வந்து நீண்ட நாள் குடும்ப தகராறில் தற்கொலை செஞ்சுருக்காங்க. ஆண்கள் சமூகம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோதான் தன்னை சோதனைகளை வேதனைகளை அனுபவிப்பாங்க. ஆஃபீஸுக்கு போட்டால் அங்கே இல்லாத கஷ்டங்கள் கிடையாது. அதெல்லாம் மீறி இங்கே வந்தோம் அப்படின்னா, நேற்று கூட பாருங்கள், அதான் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பேசியிருந்தோம். ஒரு 20 வயசு கல்யாணம் பண்ண 20 வயசு தான் கணவனை வாங்க நம்ம டூருக்கு போகலான்னு கூப்பிட்டு போய் போட்டிருக்காங்க. இன்னொரு கள்ளக்காதல்லாம் அவங்களும் இணைந்து இந்த மாதிரி நாட்டில் கள்ளக்காதல் பெருகி விட்டது. எதுவாக இருந்தாலும் டீசெண்டாக பேசி தீர்த்துக்கோங்க. ஏதாவது இந்த மனசு விட்டு பேசுங்க. பேசி ஏதாவது பிரச்சனைனா வெளிப்படையாக குடும்ப பிரச்சனைலாம் பார்க்காதுங்கிறத நான் 2வது பதிவாக நான் போடுறேன். நான் ஏன்னா ஆண்கள் சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. பாவப்பட்ட அந்த ஆண்கள் சமூகத்துக்கு ஒரு இயக்கத்தை தொடங்கலாம்ன்ற ஆர்வம் இருக்கிறது எனக்கு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.